ஐயனார் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்காத்தாலேயே நடேசனோட அலப்பற பயங்கர கொடுமையா போய்க்கிட்டு இருக்கு. தன்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறதுனால, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் பாத்துல்ல, என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்கடா போய் உங்க மூஞ்செல்லாம் வச்சுக்குவீங்க அப்படின்னு டீ கடையில வந்து தன்னோட அண்ணங்கிட்டயே பயங்கரமா லந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நடேசன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க காலையில விடிஞ்ச உடனே அண்ணங்க அதாவது சேரன் வந்து யாரையுமே பாத்ரூமுக்கு போகாம புடிச்சு வச்சிருக்கிறாப்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஏந்திரிச்சு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் போகணும். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதிகுழம்பா வச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அதுக்குள்ள சோழன் தாங்காம நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடிடுறாப்ல. அதுக்கப்புறம் நிலாவும் ஏந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போனா அங்க பாத்ரூமே கந்தரகோலமா இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டல் தானே போக போறோம் அப்படிங்கிற நினைப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப குளிச்சுட்டு வந்துடுறாங்க. துணி துவைக்கணும். பழைய போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க வாஷிங் மிஷின் எங்க அப்படின்னு கேட்டா, வாஷிங் மிஷினா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இங்க எங்க வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு, போய் அந்த கல்லுல துவைச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழனோட தம்பிக்காரன் எல்லாம் சொல்றாப்ல. சோ அதையும் பொறுத்துக்கிட்டு துவைச்சு காய போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல என்ன நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோழனோட போனை வாங்கி தன்னோட அண்ணிக்கு போன் பண்றாங்க. அண்ணி போன் பண்ண உடனே நீ ஏன்டி இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னால பாரு அப்பா தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இத கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிலா பயங்கரமா கதறி அழுவுறாங்க. இவங்க அழுவுறத பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல சோழனோட தம்பி அண்ணன் இவங்க எல்லாமே பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு பத்திரி அடிச்சு ஓடி வந்தா என்னோட அப்பா தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு.